இந்த படத்தில் வந்து நான் ப்ரொமோஷன்ஸுக்கு வர முடியல, அந்த நேரத்தில் என்னால் வர முடியல. இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிருந்த விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் வந்து நல்ல டைரக்டர், ஹீஸ் காட் அந்த ஸ்க்ரீன் பிளே சென்ஸ் வந்து அவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஷார்ட் ஒரு சீன் பண்ணிகிட்டு இருப்போம். அது நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவரும் பேசிக்கிட்டே பூனைக்கு பால் கொடுத்துட்டு அதை பூனையை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ நான் வந்து ஒரு கத்துவேன், யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அது வந்து டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பேசிக்கிட்டே போய் மேன்னு சொல்லி என்னை திரும்பி பார்ப்பார். தட் வாஸ் டோட்டலி ஹிஸ் ஐடியா. இப்போ அதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸுடைய டிசைன் அப்படின்றது எப்படி ஆடியன்ஸுக்கு போய் சேரப்போகுது அப்படின்றதுல ஒரு அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது ஆஸ் அன் ஆக்டர். அந்த ஒரு சீனில் எனக்கு புரிஞ்சது, நீங்கள் வந்து ஃபுல் படத்தில் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் என்னென்ன மாதிரி அது டிசைன் பண்ணியிருப்பீங்கன்றது நான் யோசிக்க முடிஞ்சதுனால கிரேட் கோயல் தட் இஸ். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை வந்து ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸஸ் இருக்கணும். அந்த பிடிச்சவங்க மூலமாக இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது பிரதீப் ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்தது வந்து எங்கள் மமிதா, திஸ் டியர் ஆக்டர், அவ்வளோ தூங்கிடுவாங்க நடுவில் அவன். ஏன்னா அவ்வளோ டே அண்ட் நைட் அவள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. பட் படத்தில் பார்க்கும்போது யூ டிட் வாட் அ கன்சிஸ்டன்சி அண்ட் இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட் கேரக்டர். எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேரக்டர்ஸ் இருந்தது. பட் உங்களை பார்த்தா உங்கள் மேலே கோபம் வந்துடுமோ அப்படின்னு இருக்கும்போது, ஆனால் உங்கள் முடிச்சு பார்த்தா யார் கோச்சிக்க முடியும் அப்படியான ஒரு, பிகாஸ் இட் வாஸ் வெரி ஆனஸ்ட். என்னை ரொம்ப பொறாமப்பட வச்சது வந்து சரத் சார் தான். நான் ஷூட்டிங்லேயே சொல்லுவேன், சார் உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல சார், எங்களுக்கு ஒரு அம்மா கேரக்டர் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருங்கன்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு பாருங்க எப்படி கேரக்டர்ஸ் வருதுன்னு பொறாமையோட இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். பட் நிஜமா சார், இந்த கேரக்டரை உங்களை மாதிரி யாருமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அது எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமா இல்லை ஃபன்னியாக கொண்டு போகிறது, டக்குன்னு மாறும்போது அந்த மாற்றத்தை நம்ப வைக்கிறது உங்களால் மட்டும்தான் சார் முடியும். இந்த மாதிரியான ஒரு ஆக்டர்னால